அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். மூவுலகும் காணாத உயர்வினை கொண்டவன் என்று பரதனின் உள்ளத்தை புகழ்ந்த கோசலை தாய். பாடல் எண் 923. முழுத்தவமும் புரிந்தாலும் மூவுலகும் காணா ஒழுக்கமுயர் மனத்தோனே உயர் வாழ்வின் வானே உழுதுண்டு வாழ்வுலகின் ஒளிர் கதிர் செய் வானும் தொழுதிடவே நீ வாழ்வாய் தூய்மை பெரியோனே. இதுவே 923வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். முழுத்தவமும் புரிந்தாலும் மூவுலகும் காணா என்ற முதல் வரிக்கான விளக்கம். மூவுலகம் என்கிற மண்ணுலகம், விண்ணுலகம் மற்றும் பாதாள உலகம் ஆகிய 3 உலகிலும் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் தம்முடைய மேம்பாட்டிற்காக தவங்களை செய்கின்றன. அவ்வாறு தாம் செய்கின்ற தவங்களை முழுமையாக செய்து முடித்தாலும் கூட அந்த உலகில் வாழக்கூடிய உயிர்கள் எதுவுமே அடைய முடியாத அளவிலே ஒழுக்கமுயர் மனத்தோனே உயர் வாழ்வின் வானே, மிகவும் பெற்றிடவே முடியாத ஒழுக்கம் மிகுந்த உள்ளத்தை, மிகவும் உயர்ந்த ஒழுக்கம் கொண்ட பண்பென்னும் நேர்மை கொண்ட உன்னதமான உள்ளத்தை அடைந்துள்ள உயர்ந்த வாழ்வின் வானம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நீ மிகவும் சிறந்த பண்பு கொண்ட உள்ளத்தை அடைந்துள்ளாய். உழுதுண்டு வாழ் உலகின் ஒளிர்கதிர் செய் வானும். இந்த உலகில் வாழக்கூடிய மக்கள் உழுது பயிர் செய்து விளையக்கூடிய தானியங்களையே உண்டு வாழ்கின்றனர். அவ்வாறு உழுதுண்டு வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய கதிரவ ஒளியை, அந்த பயிர்கள் விளைவதற்குரிய கதிரவ ஒளியை கொடுத்து அந்த உலக உயிர்களை வாழ வைக்கின்ற அந்த கதிரவன் என்கிற அந்த கதிரவ வானும் கூட தொழுதிடவே நீ வாழ்வாய் தூய்மை பெரியோனே. அந்த கதிரவனும் கூட உன்னை பார்த்து வியந்து உள்ளம் உருகி தொழும் வண்ணமாக, வணங்கும் வண்ணமாக நீ மேன்மையான வாழ்வினை அடைவாய். அவ்வாறு மேன்மையான வாழ்வினால் தூய்மை பெரியோன் என்று உன்னை போற்றும் வகையிலே நீ ஏற்கனவே உன்னுடைய உள்ளத்தின் உயர்வினால் தூய்மை பெரியோன், தூய்மை மிக்க உள்ளத்திலே மிகவும் உயர்ந்தவன், உள்ள தூய்மையால் உயர்ந்தவன் என்று இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு நீ சென்றுள்ளாய். அந்த உயர்ந்த நிலையிலே நீ இருக்கிறாய். அவ்வாறு தூய்மை பெரியோனாக விளங்கக்கூடிய நீ இந்த வானத்து கதிரவனும் கூட உன்னை கண்டு வணங்கும் வகையிலே மேம்பட்ட வாழ்க்கையை அடைந்து சிறப்படைவாய் என்று அந்த தாயானவள் பரதனை வாழ்த்தினாள். இதுவே 923வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 924வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.